சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் அவர்கள் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஒரு மாபெரும் அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார் பிரஸ் வாயிலாக. அது என்ன என்பதை இந்த பதிவுல மிக விரிவாக பார்க்க போறோம். அறிவிப்பு சொல்வதற்கு முன் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். நம்முடைய தமிழின தலைவன் வள்ளுவர் அவர்கள் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என காலம் அறிதல்ல குறிப்பிட்டிருக்கிறார். அவரே மற்றொரு குரல்ல காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 குரலுக்குமே என்ன பொருள்னா, எவன் ஒருவன் இந்த உலகத்தையே வெல்ல நினைக்கிறானோ அவன் பொறுமையாக தனக்கான காலம் வரும் வரை காத்து கொண்டிருப்பான் என குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. அது டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் அவர்களின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மாபெரும் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கிறது. மொத்தம் 3 விதமாக இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த வருடம் குரூப் 2 தேர்வும் நடக்கிறது, குரூப் 4 தேர்வும் நடக்கிறது. அந்த குரூப் 2 குரூப் 4 தேர்வுல அதிகப்படியான காலி பணியிடங்கள் நிரப்ப போறாங்க. அது எப்படி அப்படின்னா, இதற்கு முன்பே மே 31ஆம் தேதி இந்த ஒரு வருடத்துல மட்டும் 9,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிவித்திருந்தாங்க. மேலும் இப்ப என்ன கூடுதலான விஷயம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மின்சார வாரியத்தில் விரைவில் 15,000 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நிரப்பப்படும் என என்று பிரஸ் நியூஸ் கொடுத்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. டிஎன்இபியில் இருக்கக்கூடிய 15,000 காலி பணியிடங்களும் இந்த வருடத்திலேயே நிரப்பப்படும் என அந்த துறையினுடைய அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த 15,000 காலி பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தான் நிரப்பப்பட போகுது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, 2,500 புதிய பணியிடங்களை உருவாக்க நம்முடைய தமிழக அரசு உறுதி எடுத்துள்ளது. அதுவும் இந்த பணியிடங்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கானதாக இருக்க போகிறது. பெண்கள் குழந்தைகள் பயமின்றி வாழும் சூழலை ஏற்படுத்த 2,500 சிங்க பெண் படை புதிய பணியிடங்களை உருவாக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இது டிஎன்யூஎஸ்ஆர்பி வாயிலாகவும் நிரப்பப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கு. இதனோடு சேர்த்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இந்த வருஷம் மட்டும் 15,000 காலி பணியிடங்கள் நிரப்ப போறாங்க. கூடுதலாக 2,500 புதிய காலி பணியிடங்களை உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த வருடம் நிரப்பப்படும் என்பதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதற்கான பிரஸ் நியூஸை இன்று டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எஸ்.கே. பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் அவர்கள் பிரஸ் நியூஸ் வாயிலாக உறுதியளித்திருக்கிறார். மாணவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பதிவை நான் போடாமலும் இருக்கலாம், ஆனா போடுவதற்கான ஒரே ஒரு காரணம், இந்த பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தரும். ஏன்னா மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நமக்கு எப்படி இருக்கு என்பதை தெரிஞ்சாதான் அதற்கேற்ப ஓட ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே மாணவர்களை இந்த காலத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு நன்றாக படித்து எவ்வளவு அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய அரசு வேலை கனவு உறுதியாகும். விடாம படிச்சுக்கிட்டே இருக்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் உங்களுக்கான காலம். நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.